எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோவில் இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எந்திரிக்கும் போதே அத்தை கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொழுக்கட்டையோடு முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நானும் அக்காவும் கிளம்பியாச்சு. ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். நானும் அக்காவும் அதுக்காக கிளம்பி போயிட்டோம். முருங்கப்பட்டியில் எங்கள் கோயில் குலசாமி கோயிலில் கருவநராயர் வீரசுந்தரி கோயிலில் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். அதுக்காக 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். கோயில் ரொம்ப அழகாக இருந்தது. தோட்டத்துக்கு நடுவில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். தோட்டத்துக்கு நடுவில் காத்தோட்டமாக சூப்பராக இருந்தது. போய் இன்றைக்கி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூட பேசிட்டு வர்ற வழியில் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் மெலன் விற்றுட்ருந்தாங்க. வர்ற வழியில் பாப்பாவுக்கு தம்பியும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வர வழியில் வாங்கிட்டு வந்தோம். மாமா அதை பழம் பழுத்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு குட்டியாக கட் பண்ணி பார்த்தாரு. பழம் பழுத்துருச்சு, ஆனால் வந்து சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னான் தம்பி. அதுக்குள்ளே அவதாரில் ஆஃபர் போட்டிருக்காங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் நான் அக்கா அண்ணா எல்லோரும் போய் ஃபேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வெட்டிங் டே வருது. ஸோ எல்லோரும் வெட்டிங் டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தோம். 3 ஃபேண்ட்டுக்கு 3 ஃபேண்ட் ஆஃபர் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் இருந்தது. அப்புறம் பை 3 கெட் 2 ஆஃபரும் இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அங்கேயே பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஷர்ட்டு ஃபேண்ட்டு. ஆனால் எல்லாருமே ஃபேண்ட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஃபேண்ட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேண்ட்டாக எல்லாருமே ஆளுக்கு 2 ஃபேண்ட், அதாவது 3 ஃபேண்ட் எடுத்தாங்க. 3 ஃபேண்ட்டும் ஆஃபர்லேயே வந்தது. ஸோ 3 பேருமே ஆளுக்கு 2 ஃபேண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது வீட்டில் நம்மளோட மைனர் வந்து அந்த பழம் மதியானம் வாங்கிட்டு வந்த பழத்தை வெட்டி அழகாக அறுக்கிற வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி கரண்டியை வச்சு இட்லியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வச்சான். அதாவது நமக்கு இது ரொம்பவே வேலை சிம்பிள்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அறுக்கிற வேலையே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருந்தது. அரைப்பழம் அறுத்துட்டு அரைப்பழம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து டீ சாப்பிட மாட்டா. அதனால் நானும் சாரும் மட்டும் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன். நானும் சாரும் மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அக்கா அப்போவே ஈவினிங்கே வந்து அக்கா வந்து டின்னரை முடிச்சிட்டாங்க. மதியானம் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் டீ சாப்பிட்டு நைட்டுக்கு தோசை ஊற்றி மதியம் வச்ச தக்காளி குழம்பு இருந்தது, அதை வச்சு நைட் மேனேஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.